மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சங்கத்திலேருந்து ஷானாஸ் பேசுகிறேன். XL100 BS6 இதில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருக்குது. நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதில் சாவி ஆன் பண்ணால் வந்து MI லைட் எரியுது. வண்டியெல்லாம் ரேஸ் ஆகுது. ஆனால் வந்து ஃபியூல் மோட்டர் என்ன ஆகுதுனாக்கா, ஃபியூல் மோட்டர் வந்து வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது, உருன்னு வருது. அதே வந்து சாவி ஆஃப் பண்ணாக்கா வந்து நம்ம வந்து திரும்ப சாவி ஆன் பண்ணும்போது மோட்டர் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது, கரெக்டாக இருக்குது. அதே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, மோட்டரில் இது மாதிரி சவுண்ட் வருது. நம்ம என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம வந்து இப்போ வந்து ஓபிடி கேபிள் போட்டு நம்ம ஓபிடியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல ஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபோனில் வந்து இன்னும் கனெக்ட் ஆகலை, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி செக் பண்ணதில் P0122ன்னு இருக்குது. இது வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சார் சர்க்கிட் லோன்னு இருக்குது. இது நம்ம என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். த்ராட்டில் பொசிஷன் சென்சார்னு சொல்லி காமிக்குது. நம்ம என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் செக் பண்ணாக்கா, எல்லாமே செக் பண்ணி பார்த்தாக்கா இதில் என்ன ஆகுதுனாக்கா, இங்கே வந்து இந்த பம்பர் போல்டு வந்து போடாமல் விட்டுக்கிறாங்க. இதில் இந்த பம்பர் போல்டு என்ன ஆகிட்டுக்குதுனாக்கா, இதில் போய் டச் ஆகி இதில் என்ன ஆகிட்டுக்குதுனாக்கா, த்ராட்டல் பாடியில் வர அந்த த்ராட்டல் பொசிஷன் சென்சார் வந்து சுத்தமாக வந்து அந்த பம்பர் போல்டு டச் ஆகி வந்து கட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நம்ம த்ராட்டல் பாடியை வந்து நம்ம கைட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். த்ராட்டல் பாடி கைட்டியாச்சு. இதில் வந்து அந்த சென்சாரே சுத்தமாக வந்து உடஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து இந்த த்ராட்டல் பாடியை வேறு மாற்றி தான் ஆகணும். இப்போ வந்து அந்த த்ராட்டல் பாடி நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், டிவிஎஸ் கம்பெனிலேருந்து. இது வந்து 2783 ரூபா. இதோட பார்ட் நம்பர் வந்து P60400420 இருக்குது. இதில் வந்து புதுசாக வந்து இந்த த்ராட்டல் பாடி வந்து இந்த ரேட் வருது. ஆனால் வந்து பழையசில் வந்து நமக்கு வந்து த்ராட்டல் பாடியோட பார்ட் நம்பர் வந்து வேறையாக இருக்குது. இதில் வந்து 420 இது, பழையசில் வந்து 220 இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த கேனிஸ்டர் போகிற ஓஸ் வந்து அதில் வந்து பழையசில் இருக்குது. இப்போ புது த்ராட்டல் பாடியில் வந்து அந்த கேனிஸ்டர் போகிற ஓஸ் வந்து இல்லாமல் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து அந்த ஏர் ஃபில்டர் வந்து சுத்தமாக போய்ட்டு இருந்தது. புது ஏர் ஃபில்டர் வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து சாவி ஆனால் வந்து ஃபியூல் மோட்டர் வந்து கரெக்டாக ஓடுது. அதேமாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா கரெக்டாக வந்து MI லைட்டும் கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஃபியூல் மோட்டர் வந்து இப்போ சத்தம் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இப்போ வந்து அந்த ஃபியூல் மோட்டரில் வந்து நார்மலாக ஓடுது. ஃபியூல் பம்ப்பு வந்து கரெக்டாக ஓடுது. முன்ன வந்து புர்ருன்னு சத்தம் வந்து இருந்தது ஸ்டார்ட் பண்ணாவே. அந்த த்ராட்டல் பொசிஷன் சென்சார் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதேமாதிரி வந்து அந்த த்ராட்டல் பாடியோடு மாற்றினாக்கா கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ மோட்டரும் கரெக்டாக இருக்குது. இதுதான் அந்த கேனிஸ்டர் போகிற ஓஸு. அந்த ஓஸ் வந்து டம்மி பண்ணி விட்டுட்டோம். ஏன்னாக்கா நம்ம கம்பெனிலே கேட்டதில் இப்போ வர்றத பார்ட் நம்பர் வந்து அதுதான் இப்போ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.